Hi all, welcome to Vijayamala Chakravarti channel. So இன்னைக்கு உண்டான சமையல் ஆல்ரெடி ரெடி ஆயிடுத்து. Hi all, so இன்னைக்கு சமையல் பார்த்தீங்க அப்படினாக்கா கீரை வந்து மசியல் பண்ணியிருக்கேன் கடைஞ்ச மாதிரி. அதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வதக்கல் சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுத்து. நான் இத உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பிளான் என்ன அப்படினாக்கா பெங்களூர்ல நவம்பர் 30th ல இருந்து டிசம்பர் 15th வரைக்கும் நியர்லி ஒரு 30 to ஐ திங்க் 40 or 50 தெரியல நிறைய இடங்கள்ல பெங்களூர் ஹப்பா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவா. ஹப்பா அப்படின்னாலே வந்து ஃபெஸ்டிவல் தான். கன்னடத்துல வந்து இப்ப தீபாவளி ஹப்பா, கணேச சதுர்த்தி ஹப்பா அப்படின்வா. ஹப்பா அப்படின்னாலே ஃபெஸ்டிவல் ஆர் பண்டிகை எது வேணா சொல்லலாம். சோ இங்க பெங்களூர்ல ஒன்ஸ் இன் அ வெல் இந்த ஆர்ட் கல்ச்சர் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரியான ஒரு ஈவெண்ட் அங்கங்க நடந்துட்டு இருக்கும். நீங்க இன்ஸ்டால போய் பார்த்தாலும் சரி, நெட்ல சர்ச் பண்ணாலும், கூகுள்லயே சர்ச் பண்ணா பெங்களூர் ஹப்பா 2024ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா எங்கெங்க எது எது நடக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நியர்பை உங்க ஏரியால ஏதாவது இருந்ததுன்னா ஆர்ட் கிராஃப்ட் இதெல்லாம் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலே தாராளமா நியர்பை ஈவெண்ட் போய் பாருங்க. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆர்ட் ஈவெண்ட் இதெல்லாமே எனக்கு ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்றதை விட இதுக்கு போறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு என்னோட ஃபீல்ட் ரிலேட்டடா நான் போய் என்ஜாய் பண்றதை நான் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ உங்களுக்கும் அது ஃபீஸ்டா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் இன்னைக்கு வந்து ஃப்ரீடம் பார்க்ல வந்து இனாகிரேஷன் நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் ஆஃப் பிளானிங் டு கோ. ஒரு 2 மணி நேரம் என்னோட பிளான் இருக்கு. ஓடி போய் பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். சாப்பாடுலாம் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னாக்க அப்பா தூங்குற டைம்ல ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நான் காலையிலேயே சீக்கிரமா எழுந்து ரெடி பண்ணிட்டேன். இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா ஷார்ட்ஸை போய் பாருங்க. உங்களுக்கு பெங்களூர் ஹப்பாவையும் இதோட நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தயவு செய்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சோ தட் சஜஷன்ல போகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு இதுல கொஞ்சம் ஃபீஸ்டா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரீடம் பார்க் பக்கத்துலயே அதுக்குன்னு பார்க்கிங் லாட் கட்டியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கேயோ நம்ம அப்ராடில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஃபஸ்ட் கிளாஸ் மல்டி லெவல் பார்க்கிங். சிக்பெட் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்து பார்க்கிங் பண்ணலாம். இந்தியாவில் தான் இருக்கோமான்ற அளவுக்கு பார்க்கிங் லாட் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் பியூட்டிஃபுல் பார்க்கிங் லாட். ஸோ பெங்களூர் ஹப்பாக்கு ஃப்ரீடம் பார்க்கு கிட்ட வந்தாச்சு. ப்ளூமி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கிங் லாட் எவ்வளோ அழகாக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர் இருக்குது, வெண்டிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ போகலாம் வாங்க. பார்க்கிங் லாட்டில் வச்சுட்டு இது வழியாக இப்படியே நீங்கள் உள்ளே வந்தேல் அப்படின்னாக்கா அங்கே ஒரு வழி இருக்குது. அது வழியாக உள்ளே போயிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பெங்களூர் ஹப்பா ஃப்ரீடம் பார்க்கில் என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் வாங்கோ. ஸோ 11 o'clock inauguration. ஐ திங்க் டெப்டி சிஎம் டிகே சிவகுமார் அவர்கள் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணின்னு இருக்கா. ஐயோ எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேனே. ஃபுல் டைம் டேபிள் இதில் இருக்குது. என்னென்ன டேக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃப்ரீடம் பார்க்குன்றது முன்னாடி ஜெயிலாக இருந்தது. இதை இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஜெயிலை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நடக்கிறது இங்கே. இப்போ தான் எல்லாருமே ஆர்டிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணின்னு இருக்கா ஸ்டால்ஸை. ரொம்ப பேர் இன்னும் வரலை. டைம் ஆகும் போல் இருக்குது. அழகாக கேரிகேச்சர்ஸ்
இது ஜென்ரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸில் வந்து நிறையா கிராஃப்ட் ஐட்டங்கள்லாம் கூட இருக்கும். பட் இந்த தடவை இவங்க கம்ப்ளீட்டாக ஆர்ட்டுக்கு மாத்திரமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டலா ஆர்ட்டு, கொண்டப்பள்ளி ஆர்ட், இதெல்லாம் பாட்டச்சித்ரா. இதுக்கு பேர் பாட்டச்சித்ரா ஆர்ட்டு. இதில் ஒன்றுத்துலேயும் அவங்க ஒன்று பண்ணுவாங்க. இந்த தடவை அவங்க வாட்டர் பாட்டிலில் பண்ணின்னு வந்திருக்காங்க. நியூவாக இருக்குது இதெல்லாம். கிஃப்ட் ஐட்டங்களுக்கோ இதையே நீங்கள் வால் ஹேங்கிங்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். ட்ரேஸ், டீ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு இதெல்லாம் கண்ணுக்கு ஃபீஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு எப்போ டைம் கிடச்சி உட்காந்து பெயிண்ட் பண்ண போகிறேனோ எனக்கே தெரியல. இதெல்லாமே வாட்டர் கலர்ஸ். இது வந்து கிளாஸ் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே போனாலும் நமக்கு சாப்பாட்டு கடை இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நிறைய சாப்பாட்டு கடை இருக்குது. உங்களுக்கு இந்த சைடில் இப்படியே உள்ளே போனாக்கா ஈவினிங் நேரங்களில் உங்களுக்கு மியூசிக் அகாடமி வரும். ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாமா? வாங்க. பெங்களூர் தான்ப்பா. 1000 இருந்தாலும் இந்த க்ளூமி வெதரில் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு ஈவினிங்கில் மியூசிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது. இதுதான் ஜெயிலில் இதை இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஈவெண்ட்டுக்குன்னு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அங்கேருந்து காமிச்சேன் இல்லையா, அந்த வியூ தான் இது. கேலரிஸ் மாதிரி வச்சுருக்காங்க, உட்காந்து நம்ம கவனிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவினிங்கில் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கேலரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது.